இபிஎஸ் அவர்களை எல்லாருமே தள்ளி வச்சுட்டாங்க. இபிஎஸ் அவர்கள் இப்ப தனியா நிக்கிறாரு. இனிமே அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க. அதிமுகவுல எடப்பாடியார் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார் அல்லது தனித்து விடப்பட்டிருக்கான்னு சொல்றீங்க. இல்ல, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகள் யார் யார்? நீங்க ஒரு பட்டியல் சொல்லுங்க சார். சரத்குமார் போய் ஜாயின் ஆயிருக்காரு, பாமக போய் ஜாயின் ஆயிடுச்சு. அவருக்கு எவ்வளவு வாக்கு வாங்கி இருக்குது? சில பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நாடகம், அவர் எப்ப வேணாலும் போய் பிஜேபியில பாஜகல ஜாயின் ஆயிடுவாரு, அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சில பேர் சொல்றாங்க. மேடம், சில பேர் சொல்றதுக்காக எல்லாம் அரசு செய்ய முடியாதுங்க. அதாவது வாய் இருக்கிறவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு ஒவ்வொரு நாளும் பேசுறதுக்கு கருத்து சொன்னீங்கன்னா நீ காலையில் தூங்கி எந்திரிச்சா அதே வேலையை அலைவணும். நீங்க என்னமோ பாஜக இருக்கிற கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமா 6 கோடி பேரும் உறுப்பினரா வச்சுக்கிற மாதிரி அதிமுக யாருமே இல்லாத மாதிரி என்ன செய்ய கேக்குறீங்களா? அதுதான் எனக்கு சிரிப்பா இருக்குது. 2014 என்ன பண்ணாங்க? 2014 இதே அதிமுக தனித்து நின்றுங்க. என்னாச்சு? பாராளுமன்றத்துல மிகப்பெரிய வெற்றி. அதிமுக எந்த பிளவும் இல்லை, வாக்கு வங்கியில சேதாரமே இல்லைதான் உண்மை. அதிமுக எம்ஜிஆர் அம்மா இருக்கிற முப்பரிணாமத்துல 3ஆம் தலைவராக இருக்கிற எடப்பாடியாருக்கு நாள் முழுமையா நிக்குதுங்க. பத்திரிகைகளும் ஊடகங்கள் தான் திமுக பயந்து இது போன்ற தவறான பொய்யான செய்திகளை தொடர்ந்து சொல்றாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்ப என்னன்னா அதிமுகல பரபரப்பா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. முக்கியமா எந்த விஷயத்த சொல்றாங்கன்னா, இபிஎஸ் அவர்களை எல்லாருமே தள்ளி வச்சுட்டாங்க. இபிஎஸ் அவர்கள் இப்ப தனியா நிக்கிறாரு. இனிமே அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க. அந்த கேள்வி எல்லாருமே கேட்கறாங்க. இபிஎஸ் இப்ப தனியா நிக்கிறாரு, தேமுதிகவும் போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல நிக்கிறாரு. களத்துல அவரோட நிலை என்ன, கள நிலவரம் என்ன? மேடம், பொருள்ல அதிமுகவுல எடப்பாடியார் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார் அல்லது தனித்து விடப்பட்டிருக்கான்னு சொல்றீங்க. இல்ல, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகள் யார் யார்? நீங்க ஒரு பட்டியல் சொல்லுங்க சார். சரத்குமார் போய் ஜாயின் ஆயிருக்காரு, பாமக போய் ஜாயின் ஆயிடுச்சு. அவருக்கு எவ்வளவு வாக்கு வாங்கி இருக்குது? ஓரளவு இருக்கலாம், ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காரு. சரி, பாமக ஒரு 4-5% வாக்கு வங்கி இருக்குது. புதிய நீதி கட்சி கட்சிகள்லாம் போய் ஜாயின் ஆயிருக்காங்க. ஒரு வாசன், நீங்க ஜான் பாண்டியன் யாருன்னு பாருங்க, 0 வாக்கு இல்லாத, வாக்கு வங்கியே இல்லாத லெட்டர் பேட் கட்சி எல்லாம் மொத்தம் வச்சுக்கிட்டு இதோட மாபெரும் கூட்டணி. இந்த கூட்டணியே ஒப்பிட்டு அதிமுக தனித்து வரப்பட்டது சொல்றது எவ்வளவு ஒரு மோசமான அரசியல் பேச்சுன்னு பாருங்க. இல்ல, எல்லாருமே இப்ப குறிப்பா இபிஎஸ் அவர்கள் தனியா இருக்கிறாரு, கூட்டணி இருந்ததே கூட்டணி இல்லைன்னு வந்துட்டாரு, ஐயோ இப்ப கூட்டணி இல்ல, அவர் என்ன பண்ண போறாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நாடகம், அவர் எப்ப வேணாலும் போய் பிஜேபியில பாஜகல ஜாயின் ஆயிடுவாரு, அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சில பேர் சொல்றாங்க. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? மேடம், சில பேர் சொல்றதுக்காக எல்லாம் அரசு செய்ய முடியாதுங்க. அதாவது வாய் இருக்கிறவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு ஒவ்வொரு நாளும் பேசுறதுக்கு கருத்து சொன்னீங்கன்னா நீ காலையில் தூங்கி எந்திரிச்சா அதே வேலையை அலைவணும். உண்மையை சொன்னா இதுவெல்லாம் அல்ல அரசியல். நீங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல எப்படி செயல்பட்டாங்க பாருங்க. அதே மாதிரி இலக்கோடு இயங்குகிறவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க சொல்ற கூட்டணி அமைச்சிருக்க 2 கட்சியும் பாருங்க. ஒண்ணு திமுக. திமுகவுல அமைஞ்சிருக்கிற கூட்டணிகள் அனைத்துமே எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது லாட்டரி, அதே மாதிரி போதைப் பொருட்கள், இது எல்லாமே சட்டவிரோதம், கஞ்சா உட்பட எல்லாமே. ஆனா அந்த லாட்டரி உட்பட கஞ்சா போதைப் பொருட்களை விற்பனை செய்கின்றவரோடு நெருக்கமாக பழகி கொண்டு அவர்கள் அளிக்கிற கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு திமுக இன்றைக்கு அந்த கூட்டணி கட்சிகளை பணத்தை வாரி வழங்கி ஒரு கூட்டணியை கட்டமைச்சிட்டாங்க. சார், நீங்க திமுக பணத்தை வச்சுதான் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, பணத்தை வச்சு எல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? என்ன பொய் மேடம் வேலை? போன தேர்தல்ல எத்தனை கோடி கொடுத்தாங்க? 25 கோடி 10 கோடி வெளிப்படையா கொடுத்தாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இன்றைக்கு பாருங்க. ஒண்ணு இல்ல, அதாவது லாட்டரி மார்ட்டின் யாருங்க? அவர் செய்கிற தொழில் தமிழ்நாட்டில் சட்டவிரோதமானது. அதை ஊக்குவிக்கின்ற வகையில அவர்கள் கொடுத்த பெரும்பான்மையான தொகையை கொண்டு திமுக தேர்தலை சந்திக்குது. அதே மாதிரி பாஜக. அப்ப ஒரே மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால 65 கோடியை
திமுக பெற முடிகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட மோசமான நிர்வாகத்தை செய்யறான்னு பாருங்க. இன்னொன்று, பாஜக கட்டமைக்கிற கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியில கூட்டில் இருக்கிற எல்லாரும் ஏசி சமூகம் யாரு? ஒரு கல்லூரியினுடைய பெரிய அதிபர், பாரிவேந்தர் அப்படித்தான். அங்க இருக்க எல்லாருமே சட்டவிரோதமான பல சிக்கல்களுக்கு ஆட்பட்டவர்கள் தான். இன்னைக்கு பாமக தலைவராகிற அன்புமணி மீது கூட மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீட்டுல வழக்குகள் இருக்குது. ஆக பாரதிய ஜனதா கட்சி மிக லாபகமாக, மிக சரியாக அவர்கள் மீதுள்ள வழக்குகளை மையமாக வைத்துக் கொண்டு மிரட்டி பணிய வைத்து ஒரு கூட்டணியை அமைக்குதுங்க. அவங்க மேல இருக்கிற கேஸ வந்துட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இழுத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க அதிமுகவை கடைசி நாள் வரையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இணைத்துக் கொள்ள விரும்பிச்சா இல்லைங்களா? அப்போ அதிமுக மட்டும் சரி என்று சொல்லியிருந்தா அவர்களோடு இருக்கிற அந்த ஒட்டுமொத்த அந்த சின்ன சின்ன கட்சி என்ன எல்லாமே இணைஞ்சு வந்து ஆகணும். அப்போ அது நீங்க சொல்றதுல சரிதான் சார், ஓகே சார். கூட்டணி இல்லாம எப்படி நம்ம வந்துட்டு ஆட்சிக்கு வர முடியும்? கூட்டணி இல்லாம இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவாரு? இப்ப ஓபிஎஸ் அவர்களும் ஒரு பக்கம் போயிட்டாரு. அவர் நான் வந்துட்டு எனக்கு சின்னம் வாங்கிட்டு நான் தனியா பண்ண போறேன், தனியா செய்ய போறேன் அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டார். தினகரன் அவர்களும் இல்ல. இப்ப வந்துட்டு அதிமுகல இபிஎஸ் அவர்கள் தனியா கூட்டணி இல்லாம என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண முடியும்? நீங்க என்னமோ பாஜக இருக்கிற கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமா 6 கோடி பேரும் உறுப்பினரா வச்சுக்கிற மாதிரி அதிமுக யாருமே இல்லாத மாதிரி என்ன செய்ய கேக்குறீங்களா? அதுதான் எனக்கு சிரிப்பா இருக்குது. 2014 என்ன பண்ணாங்க? 2014 இதே அதிமுக தனித்து நின்றுங்க. என்னாச்சு? பாராளுமன்றத்துல மிகப்பெரிய வெற்றி. 2016 யாருமே இல்லை, 234 தொகுதியிலும் அதிமுக போட்டிடுங்க. என்னாச்சு? ஆட்சிக்கு மீண்டும் வந்தது. தலைமை அம்மான்னு ஒரு தலைமை இருந்தது இல்ல சார், இப்ப அடிச்சுக்கிறாங்களே சார். அப்ப அம்மான்னு ஒரு தலைமை, ஸ்ட்ராங்கான தலைமை. நீங்க இந்த கேள்வி இதை தவற கேட்காங்க. இறந்து போன ஒருவரை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வர முடியுமா? இறந்து போன ஒரு தலைவருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி ஒரு தலைவர் எம்ஜிஆர் இறந்தாரு, கட்சி அழிஞ்சுதா? அம்மா வராங்க இல்லையா? சார் அப்ப கட்சி உடையல. இப்ப கட்சி உடையல. இப்ப கட்சி உடைஞ்சிருக்கு. கட்சிக்குள்ள இருந்த 2 பேர் வந்துட்டு உடைஞ்சு எனக்கு சின்னம், உனக்கு தான் சின்னம், நான் கேஸ் போடுறேன், நீ கேஸ் போடுறேன்னு நடிச்சுக்கிறாங்க. கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லைன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க அம்மா உயிரோடு இருக்கிற போது திருநாவுக்கரசு வெளியே போனார், 4 அணி உருவாச்சு. இப்ப தினகரன் வாங்கிய வாக்கு சதவீதம் என்னமோ அதையே திருநாவுக்கரசு வாங்கினார். இன்னும் சொல்லப்போனா 10 தொகுதிகளை திமுகவை பெற்று சட்டமன்றத்தை 2 உறுப்பினர்களோடு நுழைந்தவர் திருநாவுக்கரசு, கே.கே. ராமகிருஷ்ணன். எல்லாருமே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பாலும் வெளியே போய் திமுக இணைஞ்சாங்க. அப்ப இவங்க கண்ணப்பன் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு, 10 தொகுதி வாங்கினார் திமுக கூட்டணியில. அப்ப இந்த மாதிரி பன்னீர்செல்வமோ தினகரனோ இது போன்ற ஒரு குழுவாக பிரிந்திருக்கிறார்கள் உண்மை. ஒழிய அதிமுக எந்த பிளவும் இல்லை, வாக்கு வங்கியில சேதாரமே இல்லைதான் உண்மை. அதிமுக எம்ஜிஆர் அம்மா இருக்கிற முப்பரிணாமத்துல 3ஆம் தலைவராக இருக்கிற எடப்பாடியார் முழுமையா நிக்குதுங்க. பத்திரிகைகளும் ஊடகங்களும் திமுக பயந்து இது போன்ற தவறான பொய்யான செய்திகளை தொடர்ந்து சொல்றாங்க. அதிமுகவை எந்த காரணத்தை கொண்டும் யாராலும் சிதைக்கவே முடியாதுங்க. எழுதி வச்சுங்க, 40 நாடாளுமன்ற தொகுதிகளும் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். திமுக 2வது இடத்துக்கு போங்க, பாஜக 3வது 4வது இடத்துக்கு போங்க. இது வெறுமனே ஊடகத்துல சிலர் வந்து திட்டமிட்டு கருத்து கணிப்புங்கிற பெயரில அதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு மன உளைச்சலை உருவாக்க உளவியல் ரீதியாக செய்கின்ற முயற்சி. இந்த முயற்சியை முறியடிப்போம். ஓகே சார், நீங்க சொல்றீங்க வந்துட்டு 40 இடங்கள்லயுமே அதிமுக தான் வருங்க. நீங்க சொன்ன அதே கருத்து கணிப்பு சொல்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தடவை மீண்டும் திராவிட மாடல் திமுக தான் வரும், 39+ பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளிலும் திமுக தான் வரும் அப்படிங்கறத வந்து கருத்து கணிப்புல ஆணித்தரமா சொல்றாங்க. எப்படி சொல்லுவாங்க? அது இத்தனை குறைகள் இருக்கு. திமுகல போதைப் பொருட்கள் சொல்றீங்க, மாஃபியா, லாட்டரி மாஃபியா வந்திருக்கு, அவங்க பணத்தை வச்சுதான் எல்லா வேலையும் பாக்குறாங்க, அப்படி இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் திமுக மேல இருக்கு. ஆனா மறுபடியும் 40 இடங்களையும் திமுக தான் வரும்னு எல்லா கருத்து கணிப்புலயும் எப்படி சொல்லுவாங்க? 2014ஆம் ஆண்டு திரு மோடி தான் தமிழ்நாட்டுல வெற்றி வரும்னு சொன்னாங்க. இந்தியாவோட ஆட்சி வரும் சொல்ற மாதிரியே மோடி வெற்றி சொன்னாங்க. திமுக 2ஆம் சொன்னாங்க, அதிமுக 3ஆம் சொன்னாங்க. 2016 கருத்து கணிப்புல இதே மாதிரி திமுக ஆட்சியை பிடிக்கும் சொன்னாங்க, அதிமுக படுகொலை சந்திக்கும் சொன்னாங்க. கருத்து கணிப்பையும் ஊடகங்களுக்கு வெளியேறக்கூடிய சில விஷயங்களும் நம்பாமல் மக்களை நம்புகிறேன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதுதான் உண்மை. நீங்க கடந்த காலத்துல எத்தனையோ தேர்தல் பாருங்க, கருத்து கணிப்பு பொய்த்தே போயிருக்குங்க. 2001 இதே மாதிரி பெரிய கூட்டணிய திமுக அமைச்சது கருணாநிதி தலைமையில ஜாதி கட்சியெல்லாம் இணைத்து இதே மாதிரி சீட்டு கொடுத்தாங்க, கடைசியா படுகொலை சந்திச்சுங்க. அதனால இது போன்ற கருத்து கணிப்பில் நம்ப பத்திரிகை இருக்கிற
ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு நாட்டின் தேர்தலை நிர்மாணிக்க முடியாதுங்க. வாக்களிக்கிற மக்கள் இன்னும் தயாரா இருக்காங்க. அதாவது வாக்களிக்கிற 4 நாள் முடிவாக முடிய அதற்கு முன்பாக வருகின்ற அனைத்துமே பொய்யானது என்பது கடந்த காலத்தில் நிரூபணம் ஆகியிருக்கிறது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அப்ப வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க, அதை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க இங்கதான் வருவாங்கன்னு சொல்றீங்களா? எப்ப போனாங்க, எப்படி போனாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எந்த தேர்தல போயிருக்காங்க சொல்லுங்க. போன தேர்தல் கூட திமுக வந்து எவ்வளவு நாடகம் போட்டது, எவ்வளவு வலிமையான கூட்டணின்னு சொன்னீங்க. அந்த கூட்டணிக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் நடிக்க வச்சு ஊரா போய் பிரச்சாரம் எல்லாம் கட்டமைச்சும் கூட வெறும் 3% வாக்கு வித்தியாசத்துல அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்துங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கிற வாக்கு வித்தியாசம் வெறும் 13 லட்சம் தான். அப்போ இதெல்லாம் வந்து மறுத்துச்சு. 1.5 கோடி பேர் அன்னைக்கு ஓட்டு போட்டுருக்காங்க அதிமுக மட்டுமே. அப்ப இதையெல்லாம் வந்து கண்டுக்காம நம்மளாக முடிவெடுத்து ஏதோ காரணத்துல இது வெளியே போயிட்டாங்க, இது பிளவு விட்டாங்க. ஒண்ணு இல்ல, அதிமுகவில இருந்து வெளியேற்றப்படுவது புதுசு இல்ல. அம்மா இருக்கிற போது பெரும்பான்மையான நாவலர் நெடுஞ்செழியன் வெளியேற்றப்பட்டாருங்க. அண்ணா இருக்கும்போது திமுகவின் பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் அவர் வெளியேற்றப்பட்டு அவர் போய் மயிலாப்பூரில் நின்று அவர் வாங்கி ஓட்டு 1000 ஓட்டுகள் இல்ல, அவரை எதிர்த்து நின்று எஸ் சி சேகர் சுயேட்சை நின்றவர் 1500 வாங்கினாருங்க. அவரே சொன்னாரு, நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலரை வென்று விட்டேன்னு சொன்னாரு. அப்ப அவருக்குள்ள செல்வாக்கை இன்று யார் பெற்றிருக்கான்னு பாருங்க. நீங்க ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ தமிழ்நாட்டில் யார் பிடித்தாலும் அதிமுக அதுக்கு உடன்பட்டதே இல்லை. இங்க ஜாதி இல்ல, மதம் இல்ல, மொழி இல்ல, யார் இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்தாரை வாழ வைக்கிற ஒரு மாபெரும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழை பாதுகாப்போம், தமிழரை பாதுகாப்போம், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களுக்கு பொருள் கொடுக்கும் ரீதியில அதிமுக இதுவரையில் பணியாற்றி இருக்கிறது. இன்னும் அந்த பணியை செய்யும். எளிய மனிதர் பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் நம்புவாங்க. அவர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வருவார். அவர் ஒற்றை மையம் வருவாருங்க. அவருக்கான வெற்றியை இந்த நாட்டு மக்கள் அளிப்பான்னு உறுதியா நம்புறாங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி.